கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது, கருத்து கணிப்புகள் மேல எனக்கு ஒரு சில நம்பிக்கை இழக்க வேண்டியிருக்கு. அது காரணம் என்னன்னா, ரெண்டு காரணங்கள். முதல் காரணம், 2024 தேர்தல்ல பிஜேபி வந்து போல்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஒரு அசிங்கமான ஒரு கேம் ஆடினதை பார்த்தோம். அவங்க பெரும்பாலான போஸ்டர்ஸ் 400க்கு மேல தன்னோட கணிப்புகளை வெளியிட்டாங்க. அப்புறம் அது என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்த முடியும். அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை சதவீதம் வாங்குவாங்க, எத்தனை சீட் வாங்குவாங்க அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு தான் கருத்து கணிப்புகள் அப்படின்ட்டு இருந்த நிலை மாறி, கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது கருத்து திணிப்பா மாறுச்சு. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தினாங்க. அந்த கருத்து கணிப்புகள் மூலமா ஓட்டர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. எப்படி பண்றாங்கன்னா, இப்போ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணி, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணுங்கிற மாதிரியான வாக்காளர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறது, மதில் மேல் பூனையா இருக்கிற வாக்காளர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தினாங்க அந்த தேர்தலில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ். இப்போ எக்ஸிட் போல்ஸ் எடுத்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய அந்த கோல்மால்களுக்கு மக்களை தயார்படுத்துறதுக்காக பண்றாங்க. இப்ப சமீபத்துல கூட பரக்கல பிரபாகர் அவர்கள் பல ஆதாரங்களோட பல கோல்மால்களை அவங்க செய்யறதை வெளியிட்டாங்க. வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துறதன் மூலமா பிஜேபி எந்த மாதிரியான கோல்மால்களை செய்யறாங்க, அதுபோக அந்த இவிஎம் மெஷின் வந்து 90% பேட்டரியோட இருந்ததுங்கிற செய்திகளை வந்தது. ராகுல் காந்தி அவர்களும் இவிஎம் மூலமாகவும் அந்த எலெக்ஷன் மெஷினரி மூலமாகவும் என்னென்ன கோல்மால்கள் அவங்க செஞ்சாங்கிறத ஆதாரபூர்வமா வெளியிட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான கோல்மால்களை நடத்துறதுக்கு முன்னாடி மக்களை அதுக்கு தயார்படுத்துறதுக்காகவும் எக்ஸிட் போல்ஸ் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இல்ல அதுல ஒரு இதெல்லாம் முரண் சேர்ந்து இருக்குல்ல திரு பார்க்கும்போது பாரதி நமக்கு சுப்ராயன். அதனால இப்ப தேர்தல் வெற்றி அப்படின்னு ஒண்ணு நடந்துட்டா அது மக்கள் கொடுத்த வெற்றி, அது மேண்டேட் அப்படிங்கிற ஒரு பார்வையையும், ஒருவேளை தோல்வி அடையும் போதோ ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்படும் போதோ அது விமர்சனத்துக்குள்ளாகும் போது தேர்தல் ஆணையம் இப்படி சரியா செய்யல, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய சூழலும் தானே இருக்கு பொதுவா. இல்ல அப்படி அப்படி சொல்றாங்க. அது அப்படி பிளண்டா நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. எனது ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பரக்கல பிரபாகர் வந்து பல மீட்டிங் பேசியிருக்காரு, பல விஷயங்களை ஆதாரத்தோட டேட்டாவோட அவர் வெளியிடுறாரு. ராகுல் காந்தி டேட்டாவோட வெளியிட்டாரு.